வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே அண்ட் தமிழ் தகுதி தேர்வு இது 3க்கும் சேர்ந்த மாதிரி ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்ததுன்னா உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில் தான் இது. ஃபர் வீக்குக்கு ஒரு வாரத்துக்கு 150 ருபீஸ் பே பண்ணணும். இதே ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா 4500 பே பண்ணணும். நீங்கள் பே பண்ண வேண்டிய நம்பர், ஏதாவது டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு ஜாயின் பண்ணிங்க, இல்லை பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிங்க. இதில் பண்ணாக்கா தமிழ் மீடியம் மட்டும் செப்பரேட்டாக பண்ணாக்கா டெஸ்ட் பேட்ச் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் மட்டும் செப்பரேட்டாக டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அதுக்கும் பண்ணாக்கா சேம் ஃபீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்குது. இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலையும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9th வீக்குடைய கிளாஸ் 3 தான் பார்க்க போகிறோம். இதில் பண்ணாக்கா ஒழுக்க வளர்ச்சி, மாரல் டெவலப்மெண்ட், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம 8 வீக்ஸுடைய கிளாஸ் போட்டிருக்கோம். அதோடைய வீடியோ லிங்க்கு நம்முடைய யூடியூப் சேனலுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதோடைய லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை பண்ணாக்கா யூடியூப் வீடியோஸ் பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க லிங்க்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஒழுக்க வளர்ச்சி என்பதன் பொருள் சமூக அறநெறிகளை அறிந்து அதன்படி ஒட்ட ஒழுகல் ஒழுக்க வளர்ச்சி எனப்படும். அப்போ சமூக அறநெறிகளை அறிந்து அதன்படி ஒட்ட ஒழுகல், அதுக்கு தான் என்ன பேர்? ஒழுக்க வளர்ச்சி அப்படின்னு பேர். சரி தவறு என்று பிரித்தறியும் திறனை பெற்று, ஒழுக்க உணர்வை பெற்று தனக்கென ஒழுக்க கோட்பாட்டை அமைத்து கொள்வதையே ஒழுக்க வளர்ச்சி குறிப்பிடுகிறது. அப்போ ஒழுக்க வளர்ச்சி அப்படின்னா என்னென்னா, சரி எது தவறு எது, அந்த மாதிரி பிரித்து அறிந்து அதற்கேற்ற திறனை பெற்று அதுக்கேற்ற மாதிரி தனக்கான கோட்பாட்டை பண்ணாக்கா அமைத்து கொள்வதை தான் என்ன சொல்கிறோம்? ஒழுக்க வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். சமூக வளர்ச்சியும் ஒழுக்க வளர்ச்சியும் இணைந்தவை. அப்போ சமூக வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி ரெண்டுமே பண்ணாக்கா இணைந்து தான் செயல்படுது. சமூக நடத்தை அறநெறிகளின் அடிப்படையில் அமைந்திருந்தால் அதன் பயனை அதிகரிக்க வல்லது. சமூக நடத்தை பண்ண அறநெறிகளின் அடிப்படையில் அமைந்திருந்தால் அதோடைய பயன் பண்ணாக்கா அதிகரிக்கும். பல சமூக பண்புகள் சிறப்பான ஒழுக்க பண்புகளாக உள்ளன. முழுமையான சமூகவியல்பு பெற்றவன் நல்லொழுக்கம் உடையவனாக இருத்தல் வேண்டும். அப்போ முழுமையான சமூகவியல்பு பெற்ற ஒருத்தன் எப்படி இருப்பான்னா நல்லொழுக்கம் உடையவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறப்பண்புகளையும் ஒழுக்க மதிப்புகளையும் கல்வி வலியுறுத்த வேண்டும். அறப்பண்புகள், ஒழுக்க மதிப்பு, இது எல்லாத்தையுமே பண்ணாக்கா கல்வி வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளிடம் ஏற்படும் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள். உளவியலாளர்கள் ஒழுக்க வளர்ச்சியில் 4 நிலைகளை குறிப்பிடுகின்றனர். உளவியலாளர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒழுக்க வளர்ச்சியில் 4 நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் நிலை என்ன அப்படின்னா பட்டறி நிலை. முதல் நிலை பண்ணாக்கா பட்டறி நிலை அப்படின்னு பேர். இந்நிலையில் மகிழ்ச்சி, துன்பம் எனப்படும் 2 இலக்குகளால் குழந்தையின் நடத்தை கட்டுப்படுத்தப்படுகிறது. அப்போ முதல் நிலை என்ன அப்படின்னு கொஷின் கேட்கலாம். சரிங்களா? எதோடைய முதல் நிலை? உளவியலாளர்கள் ஒழுக்க வளர்ச்சியில் 4 நிலைகள் இருக்குது. அப்போ ஒழுக்க வளர்ச்சியில் முதல் நிலை என்ன அப்படின்னா பட்டறி நிலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த நிலையில் மகிழ்ச்சி, துன்பம் எனப்படும் 2 இலக்குகளால் குழந்தையின் நடத்தை கட்டுப்படுத்தப்படுகிறது. ஒன்று மகிழ்ச்சி, இன்னொன்று துன்பம். இது ரெண்டுமே என்ன பண்ணுது? அந்த குழந்தையுடைய நடத்தை கட்டுப்படுத்தப்படுகிறது. மகிழ்ச்சி தரும் செயல்களில் குழந்தை ஈடுபடுவர், தொல்லை தரக்கூடிய செயல்களை தவிர்ப்பர். அப்போ எந்தெந்த செயலெல்லாம் பண்ணாக்கா மகிழ்ச்சி கிடைக்குமோ அதில் ஈடுபடுவாங்க. எதுலெல்லாம் பண்ணாக்கா துன்பம் கிடைக்குமோ அதில் அந்த செயல்களை பண்ணாக்கா தவிர்த்துடுவாங்க. அடுத்த நிலையில் குழந்தையானது தன்னை விட மூத்தோரான பெற்றோர்கள், ஆசிரியர்கள் போன்ற தம் மீது ஆதிக்கம் செலுத்துவோரின் சொற்படி நடக்க தொடங்குகிறது. அடுத்த நிலை, இந்த பட்டறிக்கு அடுத்த நிலை. அந்த நிலையில் அந்த குழந்தை என்ன பண்ணுது? மூத்தோர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அவங்க சொல்கிறபடி அவங்க தான் அந்த குழந்தைங்களுக்கு மேலே ஆதிக்கம் செலுத்துறவங்க. அவங்களுடைய சொற்படி தான் நடக்க தொடங்குகிறது. அடுத்த நிலையில் குழந்தையானது தன்னை விட மூத்தோரான பெற்றோர்கள், ஆசிரியர்கள் போன்ற தம்மீது ஆதிக்கம் செலுத்துவோரின் சொற்படி நடக்க தொடங்குகிறது. இது
அடுத்து இந்நிலை ஆதிக்க நிலை அல்லது ஆளப்படுநிலை ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு நிலை பட்டறி நிலை, இரண்டாவது நிலை ஆதிக்க நிலை, அப்படின்னா ஆளப்படுநிலை. ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மூன்றாவது நிலையான சமூக நிலையில் சோசியல் ஸ்டேஜ் சமூக பழக்க வழக்கங்களால் அதன் நடத்தை பாதிக்கப்படுகிறது. அப்போ மூன்றாவது நிலையில் வந்து பார்த்தாக்கா சமூக நிலை, மூன்றாவது நிலை சமூக நிலை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சமூக பழக்க வழக்கங்களால் அதன் நடத்தை பாதிக்கப்படுகிறது. சமூக ஏற்புள்ள நடத்தையே குழந்தை மேற்கொள்ளும். சமூகத்துக்கு எது வந்து சரியாக இருக்குமோ அதை மட்டும்தான் குழந்தை செய்யும். நம்மில் பலருடைய ஒழுக்க வளர்ச்சி இந்நிலையிலேயே தேங்கி நிற்கும். நம்முடைய பலருடைய ஒழுக்க வளர்ச்சி எந்த நிலையில் தேங்கியிருக்கு? சோசியல் ஸ்டேஜ், சமூக நிலையிலே தேங்கியிருக்கு. இதைவிட உயரிய நிலை ஒன்று உண்டு. இதை தனித்த நிலைமை பர்சனல் ஸ்டேஜ் எனலாம். அப்போ நான்காவது ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா தனித்த நிலைமை, பர்சனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பட்டறி நிலை, இரண்டாவது வந்து பார்த்தாக்கா ஆதிக்க நிலை அல்லதுனா ஆளப்படும் நிலை, மூன்றாவது சமூக நிலை, நான்காவது தனித்த நிலைமை. ஸோ இந்த தனித்த நிலைமையில் இந்நிலையில் உள்ளவனின் நடத்தை அவன் கொண்டுள்ள உயர் ஒழுக்க பற்றி குறிக்கோள்களால் உந்தப்படுவதாகும். அவங்ககிட்ட அந்த உயர் ஒழுக்க குறிக்கோள் என்ன இருக்கோ அதுபடி தான் அது நடக்கும். இந்நிலையில் உள்ளவன் சமூகமே திரண்டு வந்து எதிர்த்த போதிலும் தான் உறுதியாக நம்பும் அறநெறிகள் என்று பெறல மாட்டான். அப்போ அந்த தனித்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் சமூகமே திரண்டு வந்து எதிர்த்தாலும் அவன் என்ன நினச்சிட்டு இருக்கானோ, அவன் எதை உறுதியாக நம்புகிறானோ அதிலிருந்து அவன் மாறவே மாட்டான். ஸோ இதுதான் அது தனித்த நிலைமை. அடுத்து பியாஜேயின் படிநிலைகள். நல்லவை தீயவை பற்றி குழந்தைகளது தரங்கள் முதியவர்களின் கருத்துக்களின் நின்றும் மாறுபட்டவை என்பதை பியாஜேயும் கோல்பர்க் போன்றோரும் குறிப்பிட்டுள்ளனர். அப்போ நல்லவை தீயவை பற்றிய குழந்தைகளது தரங்கள், அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ், முதியவர்களின் கருத்துக்கள் நின்றும் மாறுபட்டவை, முதியவர்களுடைய கருத்துக்கள் என்று மாறுபட்டவை அப்படின்றத யார் சொல்கிறாங்க? பியாஜேயும் சொல்கிறாரு, கோல்பர்க்கும் சொல்கிறாரு. ஒழுக்கம் பற்றிய இயல்பான நோக்கம், மாரல் ரியாலிட்டி, ஒழுக்கம் பற்றிய சார்பு நோக்கம், மாரல் ரிலேட்டிவிசம் ஆகியவற்றை பற்றியும் பியாஜே விளக்கியுள்ளார். பியாஜே எதை பற்றியும் விளக்குறாரு? கொஷின் கேட்கலாம். ஒழுக்கம் பற்றிய இயல்பான நோக்கம், ஒழுக்கம் பற்றிய சார்பு நோக்கம், இது ரெண்டுத்தை பற்றியும் யார் விளக்கியிருக்கிறது? பியாஜே விளக்கியிருக்காரு. சிறு குழந்தைகள் ஒழுக்கம் பற்றி இயல்பான நோக்கமுடையவர்கள். சிறு குழந்தைகள் வந்து பார்த்தாக்கா ஒழுக்கம் பற்றி இயல்பான நோக்கம் இருக்கு அவங்களுக்கு. நடத்தையின் விளைவும் அதன் அளவும் முக்கியம் என்று கருதுவர். நடத்தையுடைய விளைவும் அதன் அளவும் முக்கியம் அப்படின்னு யார் கருதுவாங்க அப்படின்னா குழந்தைகள் கருதுவாங்க. நடத்தைக்கு பின் அமையும் நோக்கத்தை கருத்தில் கொள்வார். நடத்தைக்கு பின் அமையும் நோக்கத்தை கருத்தில் கொள்வார். உதாரணமாக தின்பண்டத்தை தாய்க்கு தெரியாமல் எடுத்து தின்பதற்கு முயலும் போது, ஸோ அங்கே என்ன சொல்லியிருக்காங்க? நடத்தைக்கு பின் அமையும் நோக்கத்தை கருத்தில் கொள்வர். அப்போ ஏதோ ஒரு நடத்தை இருக்குது, அந்த நடத்தைக்கு பிறகு நடத்தைக்கு பின் அமையும் நோக்கத்தை கருத்தில் கொள்ளுவாங்க. உதாரணமாக தின்பண்டத்தை தாய்க்கு தெரியாமல் எடுத்து தின்பதற்கு முயலும்போது அருகில் இருந்த 2 தேநீர் கோப்பைகள் கீழே விழுந்து நொறுங்கின. 2 தேநீர் கோப்பைகள் கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. பிறிதொரு நாள் வீட்டு வேலைக்காரி கை தவறி 4 தேநீர் கோப்பைகளை கீழே போட்டு உடைத்து விட்டதாக கொள்வோம். சிறு குழந்தைகள் வேலைக்காரிக்கு தான் அதிக தண்டனை கொடுக்க வேண்டும், ஏனெனில் அவள்தான் அதிக தேநீர் கோப்பைகளை உடைத்தவள் என்று வாதம் புரிவர். அப்போ வந்து வேணாக்கா நம்ம 2 உடைச்சோன்றது கிடையாது, அவங்க 4 உடைச்சாங்க, அவங்களுக்கு தான் வந்து வேணாக்கா தண்டனை அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வாதம் புரிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கோல்பர்க்குடைய படிநிலைகள். சுமார் 11 முதல் 12 வயதை அடையும் போது ஒழுக்கம் பற்றிய சார்பு நோக்கத்தை, நடத்தையை அதன் பின் அமைந்திருக்கும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு மதிப்பிடுதல் இவர்கள் அடைகிறார்கள். அப்போ வந்து சுமார் 11 முதல் 12 வயது அடையும் போது ஒழுக்கம் பற்றிய சார்பு நோக்கத்தை அடைகிறார்கள். 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தங்களது உணர்ச்சிகள், தேவைகள் போன்றவற்றின் அடிப்படையில் பிறகு நடத்தைகளை மதிப்பிடுவர். 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தங்களுடைய உணர்ச்சி, தேவை இதையெல்லாம் யாரை இது பண்ணி அடிப்படை போன்றவற்றின் அடிப்படையில் பிறரது நடத்தைகளை மதிப்பிடுவர். நமக்கு என்ன உணர்ச்சி இருக்குது, நமக்கு என்ன தேவை இருக்குது, அதோடைய அடிப்படையில் பிறருடைய நடத்தையை மதிப்பிடுவாங்க. யார்? 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகள். யார் சொல்கிறது? கோல்பர்க் சொல்கிறாரு. தம்மை பிற நிலையில் வைத்து பார்க்கும் திறனின்றி செயல்படுவர்.
ஸோ பிற நிலையில் வச்சு பார்க்க மாட்டாங்க. ஆனால் 12 வயதிற்கு மேற்பட்ட நிலையில் சமரச போக்கும் மன்னிக்கும் பண்பும் போன்றன அதிக அளவில் காணப்படும். 12 வயதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்களுடைய தேவை என்னவோ அதன் அடிப்படையில் தான் பிறருடைய நடத்தையை மதிப்பிடுவாங்க. இதே 12 வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருந்தால் அங்கே என்ன பண்ணுவாங்க, சமரச போக்கும் மன்னிக்கும் பண்பும் அதிக அளவில் காணப்படும். எப்போ 12 வயதுக்கு மேற்பட்ட நிலையில். கோல்பர்க் என்பாரது விளக்கம் பியாஜேவின் கருத்துக்களுடன் தொடர்பு கொண்டதாகும். கோல்பர்க்குடைய விளக்கமும் பியாஜேவுடைய கருத்துக்களும் ரெண்டும் தொடர்பு கொண்டது. அறிவு வளர்ச்சியில் பியாஜே குறிப்பிடும் செயல்களான தன்வயப்படுதல், பொருந்தி போதல் ஆகியன இரண்டும் ஒழுக்க வளர்ச்சியிலும் காணப்படுவதாக கோல்பர்க் கருதுகிறார். அப்போ அறிவு வளர்ச்சியில் பியாஜே குறிப்பிடும் செயல்களான தன்வயப்படுதல், பொருந்தி போதல் ஆகிய இரண்டு ஒழுக்க வளர்ச்சியிலும் காணப்படுவதாக கோல்பர்க் கருதுகிறார். அப்போ இங்கே பியாஜே அறிவு வளர்ச்சியில் 2 செயல் சொல்கிறார். ஒன்று தன்வயப்படுதல், இன்னொன்று பொருந்தி போதல். பியாஜே அறிவு வளர்ச்சியில் தன்வயப்படுதல், பொருந்தி போதல் அப்படின்னு 2 செயல் சொல்கிறாரு. இந்த 2 செயலும் ஒழுக்க வளர்ச்சியிலும் இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறதுனா கோல்பர்க் சொல்கிறாரு. அப்போ பியாஜே சொல்கிறது அறிவு வளர்ச்சி, கோல்பர்க் சொல்கிறது ஒழுக்க வளர்ச்சி. அறிவு வளர்ச்சியில் இருக்குது, ஒழுக்க வளர்ச்சியில் இருக்குது. அப்போ அறிவு வளர்ச்சியில் யார் சொல்கிறாங்கன்னா பியாஜே சொல்கிறாங்க, ஒழுக்க வளர்ச்சியில் யார் சொல்கிறாங்கன்னா கோல்பர்க் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கூட கொஷினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிறரது பார்வையில் இருந்து ஒரு நிகழ்ச்சியை நோக்கும் திறனும் ஒழுக்க வளர்ச்சியில் பங்கு பெறுகிறது. அப்போ ஒழுக்க வளர்ச்சியில் பிறரது பார்வையிலிருந்து ஒரு நிகழ்ச்சியை நோக்கும் திறனும், ரோல் டேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒழுக்க வளர்ச்சியில் பங்கு பெறுகிறது. கோல்பர்க் குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் 3 நிலைகளை குறிப்பிடுகிறார். கோல்பர்க் பண்ணாக்கா குழந்தைகளுடைய ஒழுக்க வளர்ச்சியில் 3 நிலைகளை குறிப்பிடுகிறார். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் 4 நிலைகள் சொன்னோம். யார் சொன்னது? இதுக்கு முன்னாடி சொன்னது ஜென்ரலாக உளவியலாளர்கள் ஒழுக்க வளர்ச்சியில் 4 நிலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். இந்த பட்டறி நிலை, ஆளப்படும் நிலை, சமூக நிலை, அப்புறம் பண்ணாக்கா தனித்த நிலைமை, இந்த மாதிரி ஒரு 4 பார்த்தோம். அதுக்கடுத்தது பண்ணாக்கா பியாஜேவுடைய படிநிலையில் பண்ணாக்கா அது ஜென்ரலாக பார்த்தோம். இப்போ பண்ணாக்கா கோல்பர்க்குடைய படிநிலை. இந்த கோல்பர்க்குடைய படிநிலை, கோல்பர்க் என்ன சொல்கிறாருன்னா குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் 3 நிலைகளை குறிப்பிடுகிறார். இவை ஒவ்வொன்றிலும் 2 பகுதிகள் உள்ளன. அப்போது குழந்தைகளுடைய ஒழுக்க வளர்ச்சியில் 3 பகுதி இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலும் 3 நிலைகள் இருக்குது. ஒவ்வொரு நிலையிலும் 2 பகுதிகள் இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறது? கோல்பர்க் சொல்கிறார். ஃபஸ்ட்டு முதல் நிலை மரபுக்கு முற்பட்ட நிலை. முதல் நிலை பண்ணாக்கா மரபுக்கு முற்பட்ட நிலை, ஃப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே மகிழ்ச்சி பெறுதலும் தண்டனைகளை தவிர்த்தலும் ஒழுக்க விதிகளை பின்பற்றுவதற்கான நோக்கங்களாக இந்நிலையில் அமைகிறது. சரியா? மகிழ்ச்சி பெறுதலும் தண்டனைகளை தவிர்த்தலும் ஒழுக்க விதிகளை பின்பற்றுவதற்கான நோக்கங்களாக எந்த நிலையில் அமையுது? முதல் நிலைன்னு சொல்லக்கூடிய மரபுக்கு முற்பட்ட நிலை. ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. அப்போ பண்ணாக்கா மகிழ்ச்சி பெறுதலும் தண்டனைகளை தவிர்த்தலும் ஒழுக்க விதிகளை பின்பற்றுவதற்கான நோக்கங்கள் என் நிலையில் அமைகிறது அப்படின்னு கேட்பாங்க. மரபுக்கு முற்பட்ட நிலை. அடுத்து 2ஆம் நிலை கன்வென்ஷனல் ஸ்டேஜ். இந்நிலையில் பரிசுகள் பெறவும் பிறரது பாராட்டுகளை பெறவும் விருப்ப மிகுதியால் குழந்தைகள் ஒழுக்க நெறிகளுடன் நடந்து கொள்வர். அப்போ 2வது நிலை அப்படின்றது மரபு நிலை, கன்வென்ஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிலையில் பரிசு பெறவும் பிறரது பாராட்டுகளை பெறவும் விருப்ப மிகுதியால் குழந்தைகள் ஒழுக்க நெறிகளுடன் நடந்து கொள்வர். அப்போ பண்ணாக்கா பரிசு பெறணும், பாராட்டு பெறணும், அதுக்காக என்ன பண்ணுவாங்க? ஒழுக்கமாக இருப்பாங்க. 3வது நிலை மரபுக்கு பிந்திய நிலை, போஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டேஜ். அப்போ ஃபஸ்ட்டு பண்ணாக்கா ஃப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ், செகண்ட் கன்வென்ஷனல் ஸ்டேஜ், 3வது போஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டேஜ். பியாஜே குறிப்பிடுவது போன்று ஒழுக்க வளர்ச்சிக்கும் முதிர்ச்சி பெறுதலுக்கும் தொடர்பு உண்டு என்று கோல்பர்க் கருதுகிறார். பியாஜே என்ன சொல்கிறாருன்னா ஒழுக்க வளர்ச்சிக்கும் முதிர்ச்சி பெறுதலுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி தான் கோல்பர்க்கும் சொல்கிறார். ஆனால் வெறும் முதிர்ச்சி அடைதல் மட்டும் ஒழுக்க வளர்ச்சியில் உயர்நிலை பெற போதாது. வெறும் முதிர்ச்சி அடைதல் மட்டும் ஒழுக்க வளர்ச்சியில் உயர்நிலையை பெற போதாது. ஒழுக்க பிரச்சனைகளை அடங்கிய பல அனுபவங்களை ஒருவன் பெறுவதும் தான் வாழும் சமூக அமைப்பு பற்றி உண்மையான அறிவினை பெறுவதும் தேவைப்படுவனவாகும்.
இதனை ஒழுக்க கல்விக்கு திட்டமிடும்போது கல்வியாளர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய சில அறநெறிகள் இருத்தலை கோல்பர்க் கேட்கிறார். அப்போ இதில் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது, அதில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எத்தனை நிலை இருக்குது, 2 நிலை இருக்குது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒழுக்க பயிற்சி. ஒருவன் ஒழுகும் முறையே செயல்படும் முறையே ஒழுக்கம் எனப்படும். ஒருவன் ஒழுகும் முறையே செயல்படும் முறையே ஒழுக்கம் அப்படின்னு பெறும். இதில் 2 வகை உண்டு. நல்லொழுக்கம், தீயொழுக்கம் எனலாம். அப்போது ஒழுக்கத்தில் 2 ஒழுக்கம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லொழுக்கம், இன்னொன்று தீயொழுக்கம். ஒழுக்கம் என்பதற்கு நாம் நல்லொழுக்கம் என்றே பொருள் கொள்கிறோம். அப்போ ஒழுக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம என்ன சொல்கிறோம், நல்லொழுக்கம் மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். குழந்தைக்கு ஆசிரியர் படிப்பறிவு, செயல்திறமை போன்றவற்றை கற்பிக்கும் பொறுப்பை மேற்கொண்டுள்ளார். அப்போ குழந்தைக்கு ஒரு ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பறிவும் செயல்திறமை போன்றவற்றை கற்பிக்கும் பொறுப்பை மேற்கொள்கிறார். ஆனால் இவற்றிற்கு எல்லாம் மேலாக மாணவரிடம் நல்லொழுக்கத்தை வளர்த்தலை தலையாய கடமையாக போற்ற வேண்டும். அப்போ படிப்பறிவும் செயல்திறமை மட்டும் போதாது, நல்லொழுக்கத்தை வளர்க்குறதும் தலையாய கடமையாக இருக்கணும். எக்காலத்தையும் விட இன்று மனித வாழ்க்கைக்கு நல்லொழுக்க நடத்தையின் தேவை இன்றியமையாதாகி உள்ளது. அப்போ இந்த காலத்தில் எக்காலத்தை விட முன்காலத்தை விட இன்று மனித வாழ்க்கைக்கு எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நல்லொழுக்கத்துடைய நடத்தை தான் வந்து பின்னாக்க இன்றியமையாததாக இருக்குது. நல்லொழுக்கத்துடன் இணைந்து அதனை செயற்படுத்த உதவும் வலுவான மன உறுதியும் மாணாக்கரிடையே வளர்க்கப்படல் வேண்டும். நல்லொழுக்கத்துடன் இணைந்து அதனை செயற்படுத்த உதவும் வலுவான மன உறுதி இருக்கக்கூடிய அந்த பண்பு தான் வந்து பின்னாக்க மாணவர்களிடம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லொழுக்க வளர்ச்சியில் ஆசிரியர், பெற்றோர்கள் ஆகியோரது முன்மாதிரி நடத்தை மிக முக்கியமானது. அப்போது ஒருத்தர்கிட்ட நல்லொழுக்கத்தை வளர்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட நல்லொழுக்கம் இருக்கணும், நம்ம பெற்றோர்கிட்ட இருக்கணும், ப்ளஸ் ஆசிரியர்கிட்ட இருக்கணும். அதுதான் அவங்களுக்கான முன்மாதிரியாக இருக்கும். மாணாக்கரிடம் நல்லொழுக்கம் வளர்ச்சி உற ஆசிரியர் சில முறைகளை கையாளலாம். மாணாக்கரிடம் வந்து பண்ணாக்கா நல்லொழுக்கத்தை வளர்ச்சி உற ஆசிரியர் என்ன பண்ணலாம், சில முறைகளை கையாளலாம். குறிப்பான அறநெறி போதனை, டைரக்ட் மோரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாவிடினும் சில வகை நடத்தைகளை பாராட்டுவதன் வழியையும் வேறு சிலவற்றை கண்டிப்பதன் வழியையும் ஒழுக்க பயிற்சியினை மறைமுகமாக பள்ளிகள் அளிக்கிறது. அப்போ ஒரு சிலதை என்ன பண்ணணும், எது நல்லதோ அதை பாராட்டணும், எது கெட்டதோ அதை வந்து கண்டிக்கணும். அது மூலிமா என்ன பண்ணலாம், ஒழுக்க வளர்ச்சியை பள்ளிகள் மறைமுகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மதிப்புகள் பற்றிய கல்வி, வேல்யூ எஜுகேஷன் இதற்கு உதவும். மாணாக்கரிடம் அறப்பற்றுகள் வளர அவர் நேர்முகமாகவும் வழிகோலுதல் வேண்டும். அப்போ வந்து பண்ணாக்கா பள்ளிகளில் வந்து பண்ணாக்கா அந்த வேல்யூ எஜுகேஷன், மதிப்பு பற்றிய கல்வி, அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒழுக்க வளர்ச்சிக்கு. ஒழுக்க வளர்ச்சியில் பார்த்து செய்தல், இமிட்டேஷன் பெரும் பங்கு கொள்கிறது. ஒழுக்க வளர்ச்சியில் வந்து பண்ணாக்கா பார்த்து செய்தல் அப்படின்றது வந்து பண்ணாக்கா மிகப்பெரிய பங்கு கொள்கிறது. ஆதலின் ஆசிரியர் இப்பற்றுகள் உள்ளடங்கிய நற்பண்புகளை தாமே பெற்றிருப்பது மட்டுமின்றி அப்பண்புகளை பெறுதலை ஒரு குறிக்கோளாக மாணாக்கர் ஏற்கும்படி செய்ய வேண்டும். அப்போ ஒழுக்க வளர்ச்சியில் பார்த்து செய்தல், இமிட்டேஷன், ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தர் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து பண்ணாக்க பெருசாக பங்கு கொள்றதுனால ஆசிரியர் என்ன பண்ணலாம், இப்பற்றுகள் உள்ளடங்கிய நற்பண்புகளை தாமே பெற்றிருப்பது மட்டுமின்றி அப்பண்புகளை பெறுதலை ஒரு குறிக்கோளாக மாணவர் ஏற்பும்படியும் செய்ய வேண்டும். அப்போ வந்து பண்ணாக்கா இந்த பார்த்து செய்தல் வந்து பண்ணாக்கா மிக முக்கிய பங்கு வகிக்கிறதுனால ஆசிரியர்கிட்ட எல்லா நற்பண்பும் இருந்தால் அதை பார்த்து அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, டீச்சர் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறுவாங்க. நற்பண்புகள் நிறைந்த பெரியோர்களுடைய தொடர்பும் இலக்கியங்களில் காணப்படும் உயரிய கருத்துக்களும் இதை செய்வதில் ஆசிரியர்களுக்கு பெரிதும் துணை நிற்பனவாகும். அப்போ நற்பண்புகள் நிறைந்த பெரியோர்களுடைய தொடர்பு, இலக்கியங்களில் காணப்படும் உயரிய கருத்து, இது எல்லாத்தையும் ஆசிரியர் வந்து என்ன பண்ணணும், ஆசிரியர் செய்வதில் ஆசிரியர்களுக்கு பெரிதும் துணை நிற்பனவாகும். அடுத்து மாணாக்கர் கற்கும் நற்பண்புகள் குறிப்பிட்ட ஒரு நிலைமைக்கே பொருந்தும் என்று அவர்கள் தவறாக எண்ணிவிடாமல் வாழ்க்கையில் தோன்றும் எந்த சந்தர்ப்பத்துக்கும் அவை பொருந்தும் என எண்ணும்படி ஆசிரியர் செய்ய வேண்டும்.
அப்போ மாணாக்கர் கற்கும் நற்பண்புகள் குறிப்பிட்ட ஒரு நிலைமைக்கே பொருந்தும் என்று அவர்கள் தவறாக எண்ணிவிடாமல் வாழ்க்கையில் தோன்றும் எந்த சந்தர்ப்பத்துக்கும் அது பொருந்தும் அப்படின்னு எண்ணும்படி அவர்களுக்கு சொல்லணும். எடுத்துக்காட்டாக உண்மை பேசுதல் என்பது சில நிலைமைகளில் மட்டும் மேற்கொள்ள வேண்டியதன்று என்றும் வாழ்க்கை முழுவதும் எப்பொழுதும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு பண்பாகும் என்பது மாணாக்கர் மனதில் பதிய வேண்டும். அப்போ உண்மை பேசுறது வந்து இப்போனாக்கா ஒரு சில டைமில் மட்டும்தான் வேணும், மற்ற டைமில் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லா டைம்லேயும் உண்மையை மட்டும்தான் பேசணும்னு அவங்களுடைய மனதில் பதிகிற மாதிரி சொல்லி கொடுக்கணும். அடுத்து, அறப்பற்றுகள் நிலைக்க வேண்டுமாயின் அவை செயலில் வெளிப்பட பல வாய்ப்புகள் பள்ளி வாழ்க்கையில் மாணாக்கருக்கு அமைத்து தரப்படுதல் வேண்டும். அறப்பற்று நிலைக்கணும் அப்படின்னா அவை செயலில் வெளிப்பட பல வாய்ப்புகளை பள்ளி வாழ்க்கையில் மாணவருக்கு என்ன பண்ணணும், அமைத்து கொடுக்கணும். அறநெறிகளை பற்றிய அறிவை போதிப்பதன் வழியே மாணாக்கரின் ஒழுக்கம் தானாகவே வளர்ச்சியுறும் என ஆசிரியர் நினைப்பது தவறாகும். அறநெறி பற்றி அறிவை போதிக்கிறதே மட்டுமே அவங்களுக்கு வந்து ஒழுக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. ஒழுக்க போதனைகள், மோரல் இன்ஸ்ட்ரக்ஷன், மாணாக்கரின் அறப்பற்றுகள் செயற்பட வாய்ப்பளிக்க வேண்டும். அப்போ வந்து பார்த்தாக்கா அவங்களுக்கு அந்த மோரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அது செயல்படுறதுக்கு வாய்ப்பளிக்கணும். ஒழுக்கத்தின் அடிப்படை பயனுள்ள தற்கருத்தாகும். ஒழுக்கத்துடைய அடிப்படை எதுனா பயனுள்ள தற்கருத்து. இத்தகைய தற்கருத்து மாணாக்கருக்கு தோன்றுதல் இன்றியமையாதது. இந்த மாதிரியான தற்கருத்து மாணவருக்கு வந்து தோன்றுதல் அப்படின்றது இன்றியமையாதது. பள்ளியின் பாங்கும் பண்பும் அதன் மரபும் பள்ளியில் உள்ள கூட்டு வாழ்க்கையும் ஒழுக்க வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவன. பள்ளியின் பாங்கும் பண்பும் அதன் மரபும் பள்ளியில் உள்ள கூட்டு வாழ்க்கையும் ஒழுக்க வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவன. குடிமை பயிற்சி மாணாக்கரிடையே பல நற்பழக்கங்கள் தோன்ற செய்கிறது. குடிமை பயிற்சி அது வந்து மாணவர்களுக்கு இடையே என்ன பண்ணுது, பல நற்பழக்கங்கள் தோன்ற செய்கிறது. ஒழுக்க வளர்ச்சியில் சமய போதனைக்கு ஒரு சிறப்பிடம் உண்டு. ஒழுக்க வளர்ச்சியில் வந்து அந்த சமய போதனை, ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இருக்குது. ஏனெனில் நல்லொழுக்கம் உள்ளவர்களால் தான் கடவுளின் அருளை பெற முடியும் என்னும் கருத்தை உலகில் உள்ள எல்லா சமயங்களும் வலியுறுத்துகிறது. அப்போ யாருக்கிட்ட நல்லொழுக்கம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் அருள் கிடைக்கும் அப்படின்றது உலகத்தில் உள்ள எல்லா சமயங்களும் வலியுறுத்துறதுனால அப்போ அந்த சமய போதனைக்கு ஒரு முக்கியமான சிறப்பிடம் இருக்குது ஒழுக்க வளர்ச்சியில். மாணாக்கரின் ஒழுக்க வளர்ச்சியை ஊக்குவித்தலில் பள்ளி ஆசிரியர்களுடன் அம்மாணாக்கரின் பெற்றோரும் ஒத்துழைக்க வேண்டுவது அவசியம். அப்போ வந்து மாணவர்கள்கிட்ட ஒழுக்க வளர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த டீச்சர் மட்டும் போதாது, அவங்களுடைய பெற்றோர்களும் இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணணும், அவங்களும் ஹெல்ப் பண்ணணும். மாணாக்கரின் குடும்ப சூழ்நிலை அவர்களது ஒழுக்க வளர்ச்சியை பெரிதும் பாதிக்கிறது. மாணாக்கருடைய குடும்ப சூழ்நிலை அவர்களது ஒழுக்க வளர்ச்சியை பெரிதும் பாதிக்குது. நல்ல பண்புள்ள குடும்பங்களிலிருந்து வரும் மாணாக்கர் சிரமமின்றி நல்ல ஒழுக்கத்தை பெறுகின்றனர். நல்ல குடும்ப சூழ்நிலையிலிருந்து வரக்கூடிய ஒரு மாணவர் அவங்ககிட்ட என்ன பண்ணுறோம், நல்ல பண்புகள், நல்ல பண்புள்ள குடும்பங்களிலிருந்து ஒரு மாணாக்கர் சிரமமின்றி நல்லொழுக்கத்தை பெறுகின்றனர். அவங்களுக்கு வந்து எந்த சிரமமே கிடையாது. ஏன்னா அவங்க ஃபேமிலி எப்படி இருக்குது, நல்ல பண்புள்ள குடும்பமாக இருக்குது. ஆனால் சீரழிந்த குடும்ப சூழ்நிலையிலிருந்து வளரும் குழந்தைகள் ஒழுக்கம் சிதைந்து வளருகிறார்கள். அப்போ சீரழிந்த குழந்தை நிலையில் உள்ள வளரும் குழந்தைகள் ஒழுக்கம் சிதைந்து வளருகிறார்கள். சூழ்நிலையில் நின்று எழும் சில ஏதுக்கள் குழந்தைகளிடம் எப்படி பொருத்தப்பாடின்மையை தோற்றுவித்து அவர்களது நடத்தையை பாதித்து அவர்களை இடர்தரும் சிறுவர்கள் அல்லது நெறிப்பிரல் உள்ள சிறுவர்களாக ஆக்குகின்றன என்பது பிரிதொரு பகுதியில் விளக்கப்பட்டுள்ளது. அது நமக்கு தேவையில்லை. அப்போ சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஏதோ சில விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னா ஒரு குழந்தையை வந்து பொருத்தப்பாடின்மையை தோற்றுவித்து அவர்களுடைய நடத்தையை பாதித்து அவங்க எப்படி மாறுறாங்க, இடர்தரும் சிறுவர்கள் அப்படிலாம் நெறிப்பிரல் உள்ள சிறுவர்களாக மாறுகின்றனர். ஆகவே ஒழுக்க வளர்ச்சியில் பெற்றோர்களின் பங்கு முக்கியமானது. அவர்களது மற்றும் ஆசிரியர்களது சிறந்த முன்மாதிரி நடத்தை மாணாக்கர்களது ஒழுக்க வளர்ச்சிக்கு இன்றியமையாததாகும். அடுத்து, இதில் தங்களுக்குள்ள பொறுப்பை பெற்றோர்கள் சரிவர நிறைவேற்றாமற் போனால் ஆசிரியர் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் யாவும் விழலுழைகின்ற நீரென பயனற்று போகும். அப்போ வந்து நம்ம என்னதான் வந்து ஒழுக்க வளர்ச்சியை சொல்லி கொடுத்தாலையும் அந்த பெற்றோர்கள் வந்து சரிவர நிறைவேற்றலை அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டாக தான் போயிடும். அடுத்து, தற்கருத்து.
செல்ஃப் கான்செப்ட் என்பதுடைய பொருள். தனது சமூக மரபின் தன்மையை உணர்ந்து அதற்கேற்ப தனது நடத்தையை உருவாக்கி கொள்ள திட்டமிட்ட முறையில் செயலாற்றுவது சமூக வளர்ச்சி. அப்போது சமூக மரபின் தன்மையை உணர்ந்து அதற்கேற்ப தனது நடத்தையை உருவாக்கி கொள்ள திட்டமிட்ட முறையில் செயலாற்றுவது தான் என்னது சமூக வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக வளர்ச்சியுடன் இணைந்ததே குழந்தையின் தனித்தன்மையும் தற்கருத்தும் வளர்ச்சி வருகிறது. சமூக வளர்ச்சியோட இணைந்து என்ன பண்ணுது, குழந்தையுடைய தனித்தன்மையும் தற்கருத்தும் வளர்ச்சி வருகிறது. சமூகத்தில் நம்மை பற்றிய பிறரது கருத்துக்கள் இவற்றின் வளர்ச்சியில் முதன்மையான செல்வாக்கு பெற்றவை என்று உளவியல் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். தற்கருத்து என்ற சொல் முதலில் லெக்கி என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு, அப்போ தற்கருத்து அப்படின்ற சொல் வந்து செல்ஃப் கான்செப்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இந்த சொல் யாரால் முதல் அறிமுகப்படுத்தப்படுகிறதுனாக்கா லெக்கி அப்படின்றவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் கார்ல் ரோஜர்ஸ் நெறிசாரா அறிவுரை பகர்தல் மூலம் பரவலாக அறியப்பட்டது. கார்ல் ரோஜர்ஸ் உடைய நெறிசாரா அறிவுரை பகர்தல், கார்ல் ரோஜர்ஸ் தான் எதை சொல்கிறேன்னா நெறிசாரா அறிவுரை பகர்தல், இதில் வந்து மிகவும் பரவலாக அறியப்பட்டது. ஸோ இது கொஷின் கேட்பாங்க. தன்னை பற்றிய ஒருவன் கொண்டுள்ள மனப்பான்மைகள் உணர்ச்சிகள் போன்றவற்றின் தொகுப்பே தற்கருத்து எனப்படும். தன்னை பற்றி ஒருவன் கொண்டுள்ள மனப்பான்மைகள் உணர்ச்சிகள் போன்றவற்றினுடைய தொகுப்பு தான் தற்கருத்து அப்படின்னு பேர். தான் எப்படிப்பட்டவன், தன்னால் எவையெல்லாம் செய்ய இயலும், தன்னுடைய பலம் எது, பலவீனங்கள் எவை என்பவை பற்றியெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றிய மதிப்பீடு கொண்டு காணப்படுகின்றான். அப்போ எல்லா மனிதர்களுக்குள்ளுமே என்ன இருக்குது, தன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, தன்னால் எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே என்ன பண்ணுறான், ஒரு மதிப்பீடு செஞ்சு வச்சிட்ருக்காங்க மனிதர்கள் எல்லாருமே. இம்மதிப்பீடும் இதனுடன் இணைந்த உணர்ச்சியும் அவனது செயல்கள், அடைவுகள், சூழ்நிலை, நிகழ்ச்சிகளுக்கு பொருள் காணல், சில நிகழ்ச்சிகளை அதிகமாக பொருட்படுத்துதல், எந்த ஒன்றை பற்றியும் தீர்மானமான முடிவுக்கு வருதல் என்னும் அனைத்தையும் பாதிக்கிறது. அப்போது இந்த மதிப்பீடு தன்னால் என்ன செய்ய முடியும், எதை செய்ய முடியாது, என்ன பலவீனம், என்ன பலம், இதெல்லாம் அறிஞ்சு வச்சுருக்காங்க இல்லையா. இந்த மதிப்பீடு இதனுடன் இணைந்த உணர்ச்சியும் அவனது செயல்கள், அடைவுகள், சூழ்நிலை நிகழ்ச்சிகளுக்கு பொருள் காணல், சில நிகழ்ச்சிகளை அதிகமாக பொருட்படுத்துதல், எந்த ஒன்றை பற்றியும் தீர்மானமான முடிவுக்கு வருதல் என்னும் அனைத்தையும் பாதிக்கிறது. அடுத்து தற்கருத்து எழுதலில் பிறருடன் போட்டியிட்டு அதன் மூலம் எழும் விளைவு பற்றிய அறிவு முக்கியமானதொன்றாகும். அப்போ தற்கருத்து எழுதல்ல பிறருடன் போட்டியிட்டு அதன் மூலம் எழும் விளைவு பற்றிய அறிவு மிக முக்கியமானது. இத்தகைய ஒப்பு நோக்கும் வாய்ப்பின்றி தன்னால் என்ன செய்ய இயலும், என்ன செய்ய இயலாது என்பதை ஒருவன் உணர முடியாது. இந்த மாதிரி ஒப்பு நோக்கு வாய்ப்பின்றி தன்னால் எதை செய்ய இயலும், எதை செய்ய இயலாது அப்படின்றத வந்து உணர முடியாது. குடும்பம், பள்ளி, நண்பர்கள் வட்டம், இந்த பரந்த சமூகம் என பல நிலைகளில் ஒருவனது நடத்தையும் அதனால் எழும் விளைவுகளும் அவனது தற்கருத்தை மெல்ல மெல்ல மாற்றி அமைக்கின்றன. அதில் குடும்பம், பள்ளி, நண்பர்கள் வட்டம், இந்த பரந்த சமூகமும் என பல நிலைகளில் ஒருவனது நடத்தையும் அதனால் எழும் விளைவுகளும் அவனது தற்கருத்தை மெல்ல மெல்ல மாற்றி அமைக்கிறது. அடுத்து, ஒருவன் தனது சுய உருவத்தையும் சுய மதிப்பையும் கண்டுணரும் கண்ணாடியாக அவனை சுற்றியுள்ள சமூகம் செயல்படுகிறது. ஒருவனுடைய சுய உருவத்தையும் சுய மதிப்பையும் கண்டுணரும் கண்ணாடியாக எது இருக்குது அப்படின்னா அவனை சுற்றியுள்ள சமூகம் செயல்படுது. குழந்தையின் வாழ்க்கையில் குடும்பம் ஓர் ஆதார குழுவாகும். பிரைமரி குரூப்ஸ் அப்படின்னு பேர். குடும்பத்தில் பெற்றோர்களது மனப்பான்மை, அவர்கள் குழந்தைகளிடம் காட்டும் பரிவு, அதன் மேல் விரும்பியோ விரும்பாமலோ அவர்கள் அமர்த்தும் பொறுப்புகள் போன்றன யாவும் குழந்தையின் 3 ஆளுமை வளர்ச்சியிலும் தற்கருத்தின் அமைப்பிலும் மாற்ற முடியாத செல்வாக்கினை பெறுபவையாகும் என்று ஆசுபெல் போன்றோர் கருதுகின்றனர். அப்போ குழந்தையுடைய வாழ்க்கையில் குடும்பம் ஓர் ஆதார குழுவாகும். குடும்பத்தில் பெற்றோர்களது மனப்பான்மை, அவர்களது குழந்தைகளிடம் காட்டும் பரிவு, அதன் மேல் விரும்பியோ விரும்பாமலோ அவர்கள் அமர்த்தும் பொறுப்புகள் போன்றன யாவும் குழந்தையின் 3 ஆளுமை வளர்ச்சியிலும் தற்கருத்தின் அமைப்பிலும் மாற்ற முடியாத செல்வாக்கை பெறுபவையாகும் அப்படின்னு யார் சொல்கிறது? ஆசுபெல் சொல்கிறார். இதுவும் கொஷின் கேட்கலாம். மேலும்
குழந்தை மேலும் வளர்ச்சி பெறும்போது பரந்த புற உலகின் பல்வேறு உறுப்பினர்களது பல திறப்பட்ட செல்வாக்குகளும் அதன் தற்கருத்து வளர்ச்சியில் பங்கு பெற தொடங்குகிறது. அடுத்து அண்டை வீட்டினர், சுற்றுப்புறத்தில் வசிப்பவர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள் போன்றோர் இதில் அடங்குவர். குமரப்பருவத்தில் மேலும் பல்வேறு மனிதர்கள், குழுக்கள் என தொடர்பு பெறுகிறது. அப்போ குமரப்பருவம் அடல்ட்டாக மாறும்போது அவங்களுக்கு பண்ணாக்கா பல்வேறு மனிதர்கள், குழுக்கள், குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தொடர்பு என்ன பண்ணுது, பெருகிக்கிட்டே போகுது. ஸோ இதுதான் பண்ணாக்கா இன்றைக்கான கிளாஸு. ஸோ இது பண்ணாக்கா 3rd கிளாஸு. 4th கிளாஸில் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.